தரமான மணம் நிறைந்த சுவை மிகுந்த சாம்பார் பொடி. அன்னம்மா மசாலா பயன்படுத்தவும். அனைவருக்கும் வணக்கம். 12 ராசி அன்பர்களுக்கும் வரக்கூடிய குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாவே நவகிரகங்களில் இருக்கக்கூடிய தேவகுரு. 2 குரு இருக்கு. ஒரு குரு தேவகுரு, இன்னொன்று குரு அசுரகுரு. அசுரகுருங்கிறது சுக்கரன். அது மாதத்துக்கு ஒருக்க 27 நாளுக்கு ஒருக்க அப்படியே மாறி மாறி வந்துடும் 12 ராசிகளுக்கும். ஆனால் இந்த தேவகுரு 360 நாட்களுக்கு ஒரு முறை தான் தன்னுடைய இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போகும். இதில் உச்சகதி, நீச்சகதி, நட்பு, பகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாமும் இருக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியானது தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்கு வருகிறது. இந்த கடகத்தில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம், அதாவது குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரம். குரு திசையில் பிறக்கக்கூடியவர்கள். குரு எங்கெங்கெல்லாம் போய் உட்காருதோ அது சாரம். அந்த வகையில் இப்போ புனர்பூசம் தன்னுடைய நட்சத்திரம், தன்னுடைய வீட்டிலேயே, தன்னுடைய நட்சத்திரம், தன்னுடைய டேபிள்லேயே உட்காந்துருக்க மேற்கணக்கு. அடுத்தது பூசம், சனியினுடைய சாரம் பெறுது. அந்த சனியினுடைய சாரம் பெறுவது இல்லாமல் கடகத்தில் நேர்கதியிலையும் அதிசார கதியிலையும் வக்கரகதியிலையும் சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப இந்த வருஷம் பராபவ வருஷம் பங்குனி மாதம் வரைக்கும் வக்கரகதியில் இருக்கிறது. வக்கரகதியில் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய ராகு பயிற்சி ஒரு குறிப்பிட்ட விஷயமாக சொல்லலாம். இப்போ ஏற்கனவே சனி பயிற்சியாக இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட விஷயம். ஆக குரு மகரத்தில் வரக்கூடிய ராகுவையும் பார்க்கறது, மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனையும் பார்க்கறது. அதே கடகத்தில் வரக்கூடிய கேது குரு கூட இருக்கு. அப்போது இந்த 3 கிரகங்களும் பரிசுத்தமாக மாறுகிறது, புண்ணிய கிரகமாக மாறுகிறது. குருவுடைய பார்வை சனி கிரகத்துக்கும், குருவுடைய பார்வை ராகு கிரகத்துக்கும், குருவோட கேது சேர்ந்ததுனால கேதுவும் ஒரு புண்ணிய கிரகமாக, ஒரு நல்ல ஒரு சுப கிரகத்தை ஒட்டின கிரகமாக மாறுது. அதனால் இதுக்கெல்லாம் யார் காரணம்? குரு. தலையாய கிரகம் குரு. இந்த குருவனுடைய பயிற்சி இப்போ ஆரம்பித்து அடுத்த வருஷம் வரைக்கும், குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் அந்த குருவனுடைய பார்வைக்கு சனி பகவான் வந்துடுது. அடுத்து வரக்கூடிய ஐப்பசியில், புரட்டாசி கடைசியில் ராகு மகரத்துக்கு வந்துடுது. கடகத்தில் இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக வக்கரகதியாக நேர்கதியாக இருக்கக்கூடிய குரு மகரத்தை பார்க்கறதுனால மகர ராசிக்காரர்கள் மிகவும் புண்ணியமாக, அந்த இடத்துல வரக்கூடிய ராகு குரு சண்டால யோகத்தை வாங்கினாலும் அருமையான ஒரு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடியவர். இது அடிப்படை. அதே போல இந்த ராசி பலன் சொல்லும் பொழுது எது பரிகார ராசி, எது யோக ராசி, எது அவயோகம், எது விபரீத ராஜயோகம் அப்படின்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதன்படி அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த பரிகாரம் கிடையாது. கடவுளை நாம் பார்த்தால் நமக்கு சந்தோஷம், கடவுள் நம்மை பார்த்தால் நமக்கும் சந்தோஷம், அதுவும் சந்தோஷம். ஆக கடவுள் நவக்கிரக தரிசனம் எப்பொழுதும் தேவை. ஒரு படத்தில் சொன்ன மாதிரி மீனை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, சாப்பிடலன்னா மீனுக்கு நல்லது. அதனால் நீங்கள் கோயிலுக்கு போய் நவகிரகத்தை பார்த்தே தான் தீரணும் அப்படின்னு கம்பல்சன் கிடையாது. நம்மளுடைய சனாதனத்தில் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி சரியில்லையா, நம்மளாம் மனசில் நினைக்கிறோம், சரி போவோம். மற்ற விஷயத்தை விரிவான சில விஷயங்களை உங்களுக்கு பிட்டு பிட்டாக நான் சொல்கிறேன். இது ராசி பலனாக, குரு பயிற்சி பலனாக இதை நம்ம சிந்திப்போம், அனுபவிப்போம். இப்போ இது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அண்ணம்மா, பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும்.
துளாராசி அன்பர், அன்புக்கு அன்பானவர்களே, துளாராசி அன்பர்களே, சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கனிமுற்று நின்ற கரும்புள்ளே காட்டி. இது விநாயகருடைய மந்திரம். அந்த விநாயகர் உங்களுக்கு இந்த துளாராசி துலா லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மூலமாக வருமானத்தை கொடுப்பதும் வருமானத்தை பெருக்குவதும் கடனை அடைப்பதும் கடன் இல்லாத வாழ்க்கையே இந்த ஒரு வருஷம் பூரா குரு பெயர்ச்சி முடிகிற வரைக்கும் எப்படியெல்லாம் கடனை தீர்க்கலாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தையும் செயலையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் அந்த விநாயகர் மூர்த்தி, அந்த கணபதி, அந்த விக்னேஸ்வரர் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு பக்கத்திலிருந்து செஞ்சு கொடுப்பாரு, கவலைப்படாது. அதுக்காக தான் அதை சொன்னது. நாளை என்பது உங்களுக்கு உண்டு. இந்த தத்துவம் சொல்லுவாங்க, நாளை என்பது இல்லை, நாளை என்றால் என்றும் இல்லை, அதெல்லாம் கிடையாது. நாளைக்கு சென்னை போகிறதா டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, அப்போ நாளை என்பது இல்லை. எதுக்காக நாளைக்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்க? 60 நாளைக்கு முன்னாடியே ரயில்வேல புக் பண்ண சொன்னேன், ஏன் புக் பண்ணுறீங்க? அது தத்துவம் எல்லாம் தப்பான தத்துவம். நாளை என்பது இல்லைன்னா அப்போ மனுஷன் இன்றைக்கே முடிஞ்சிடறானா? இந்த ஸ்கைலாப்னு ஒன்று வந்தது. அந்த ஸ்கைலாப் பிரச்சனை வரும்பொழுது ஆடு கோழி மாடு எல்லாத்தையும் அன்னன்னைக்கே விற்றுவிட்டு பொருள் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு எப்படி கலாபுரம் ஆச்சு. அது கடைசியில் போய் எங்கேயோ ஒரு பக்கம் கடலில் விழுந்து ஜனங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் போச்சு. அதுதான் கிரகம், அதுதான் அஸ்ட்ராலஜி, அதுதான் உலகத்தை காக்கக்கூடிய அந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய கடவுள். நாளை என்பது இல்லையா? நேற்று ஒருத்தர் வந்து சொல்றாரு, சார் நாளை என்பதே இல்லை சாமி, நாளைக்கு என்ன நடக்கணும் யாருக்கு சாமி தெரியும்? தெரியும், தெரியுங்கிறதுனால தானே நீங்கள் முதல் போட்டு வியாபாரம் பண்ணுறீங்க, தெரியுங்கிறதுனால தானே எலெக்ஷன்ல இருந்து எம்எல்ஏ ஆறீங்க, தெரியுங்கிறதுனால எம்எல்ஏ ஆனவுடனே நம்ம அமைச்சராக இல்லைன்னு ஆசைப்படுறீங்க. கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு சினிமா படம் எடுத்து நாளைக்கு நிறைய ஓடும், நமக்கு லாபம் கிடைக்கும் தானே படம் எடுக்கிறான். இந்த துலா ராசிக்கு சினிமா சம்பந்தம் உண்டு. ரிஷபம், கடகம், துலாம் இதுக்கெல்லாம் சம்பந்தம் உண்டு, சினிமா சம்பந்தம் உண்டு. ஏமாத்துறது, ஜனங்களை ஏமாத்துறது, அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு அதிகப்படியாக முயற்சி பண்ணக்கூடிய சில நபர்கள் பிறக்கக்கூடியது இந்த ராசியில் தான். ஏமாத்துறாங்கன்றாங்க, ஏமாத்துறதுக்குன்னே இருக்காங்க. இந்த ராசியில் சினிமாக்காரங்க அது மட்டுமே செய்வாங்க. நல்லவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? எது நடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் பரவாயில்ல, நல்ல முறையில் இருக்கலாம் அப்படிங்கிறவங்க இந்த லக்னத்தை சுபக்கிரகங்கள் பார்க்கக்கூடியவர்கள். இந்த ராசிக்கு சசயோகம்னு ஒன்று இருக்கு. இந்த ராசியிலேயே சனி இருக்க பிறந்தவர்கள் சசயோகம். அவர்கள் ஆரம்பத்தில் எல்லாம் கெட்டதாகவே செஞ்சுட்டு கடைசியில் நல்லவங்களாக மாறிடுவாங்க. சரி, இப்போ இந்த குரு பயிற்சிக்கு இது என்ன சம்பந்தம் அப்படின்னா, உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது நல்ல விஷயங்களை மட்டுமே செய்ய தூண்டும். அடுத்துக்கு உங்கள் ராசிக்கு மகரத்தை பார்க்குது குரு. அது உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடம்? துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், 4ஆம் இடம். அப்போ உங்களுடைய வாழ்க்கை சுகமாக தீர்க்கமாக நினைத்தது நினைத்தபடி நடக்க இந்த குரு உங்களுக்கு அருளாசி தரார். வித்தை, குழந்தைகளாக இருந்தால் படிப்புக்கு மீறின எக்ஸ்ட்ரா கரிக்குலர் படிப்பே கொஞ்சம் அதிகம், இதுவரை படிக்காமல் இருந்தவர்கள் படிப்பாங்க. அது திருமணத்துக்கும் அதே தான் பொருந்தும். எப்பேற்பட்டாலும் என்னவோ பிரச்சனை, பிடிக்குதோ பிடிக்கலையோ கல்யாணம் பண்ணிட்டோம், நல்ல முறையில் மனைவியோட குடும்பத்தை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனாலும் இது 10ஆம் இடத்துல தான் குரு இருக்கு. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு அவர் கூட ஒரு மாதம் சுக்கிரன் சேர்றார், ஆடி மாதம் சூரியன் சேருது, அந்த குரு அதிசாரத்தில் போகுது,
அப்புறம் வக்கரகதியாக போகுது, திரும்ப வக்கரகதியாகுது. அதனால் உங்கள் ராசிக்கு நிரந்தரமான நல்ல பலனும் இல்லை, நிரந்தரமான கெட்ட பலனும் கிடையாது. 10ங்கிறது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மாதிபதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அங்கே குரு உச்சத்தில் உட்கார்றார். அந்த உச்ச கிரகம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல விஷயம், குடும்பம் அருமையாக போகும். எத்தனை வயதுக்காரர்களாக இருந்தாலும் குடும்பம் சிறப்பாக இருக்கும். அடுத்து 4ஆம் இடத்தை பார்க்குறதா இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன். சுகத்தானம், வித்தை, அம்மா, அத்தனை பேர்களுக்கும் அவர் நல்ல ஒரு நன்னா இருக்கிறதுக்கு ஒரு அருளாசி கொடுக்குறார். நல்ல பார்வையாக இருக்கு. இதில் நீங்கள் இதுவரை இதுகளால் இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் நீங்கும்னு வச்சுங்க. அடுத்தது 6 சத்ருஸ்தான். எப்போவுமே குரு பரிகார குருன்னா என்ன பண்ணுவார்னா, நமக்கு கட்டமாக இருக்கக்கூடிய சில கிரக அந்த ஸ்தானத்தை, லக்கணத்தை குரு பார்க்குறாருன்னா அந்த கட்டத்தை நிவர்த்தி பண்ணுறாருன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரமும் அதுக்கு தேவை. இப்போ 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, அந்த இடத்துல ஏற்கனவே சனி இருக்கார். 6ல் சனி இருந்தால் நல்லது. நல்லவரை நல்லவர் பார்க்கும் பொழுது இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும். சொல்லுவாங்க, உச்சனை உச்சன் பார்த்தால் தப்பு, நீச்சனை நீச்சன் பார்த்தால் தப்பு, நீச்சனை உச்சன் பார்த்தால் யோகம். இப்படிலாம் இருக்கு. இது ஆட்ராஜில் இருக்கக்கூடிய சில விதிகள். அந்த வகையில் உங்களுக்கு எத்தனைக்கு அதிபதி? 3க்கு அதிபதியான குரு, 6க்கு அதிபதியான குரு 10ல் இருக்கார். சமயோசிதமாக சமமான பலனை கொடுக்கக்கூடியவர். இருந்தாலும் பரிகாரம், ஏன்னா 10ல் சுபர் இருந்தால் நம்ம நினச்ச மாதிரி உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ பணவரவுகளோ கொஞ்சம் அப்படியே வேகமாலாம் கிடைக்காது, கொஞ்சம் மட்டுப்படுத்தும். ஏன்னா மனசுக்குள்ளே நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நியாயம் தர்மம் அந்த வகையில் தான் சம்பாதிக்க தோணும். இருந்தாலும் அரசியல் அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கிறவங்கள இந்த கேடலில் வைக்கவே கூடாது. காசே இல்லை, பணமே இல்லை. இந்தியன் படத்தில் வந்த மாதிரி ஒன்றுமே இல்லாதவங்க கூட அந்த லஞ்சத்தை வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் சில கிரகம்தான் வேலை செய்யும். அதுக்கு சனி பகவான் தான் அதுக்கு அதிபதி. இந்த லஞ்சம் வாங்கிறது, அடுத்தவங்க கட்டம் தெரியாமல் காசை கொடுங்கிறது, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, என் காசை கொடுத்துட்டு நீ வேலையை பார், அந்த வேலையை வாங்கி அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் நியாயத்துக்கு தர்மத்துக்கு கட்டுப்பட்டது கிடையாது. அதுக்கு உண்டான அதிபதி சனி கிரகம். இப்போது சனீஸ்வர ஜெயந்தி நடந்தது சனிக்கிழமை 16ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு. எப்படி அமாவாசை மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் ஜெயந்தியோ ஆஞ்சநேயர் பிறந்தநாளோ அந்த மாதிரி வைகாசி மாதம் அமாவாசை பரணி நட்சத்திரம் சனீஸ்வரனுடைய பிறந்த நாளாக வச்சுக்கணும். அந்த நாளில் போய் கும்பிட்றவங்க எப்பேற்பட்ட கட்டவாதியாக இருந்தாலும் அவருக்கு நல்லது நடக்கும். எப்பேற்பட்ட பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு மேலே மேலே பணம் கிடைக்கும். அவன் மண்ண தவறெல்லாம் அன்றைக்கி மன்னிக்கப்படும். அதனால் இந்த ராசியில் இருக்கிறவங்க வேகமாக எதை வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் நடக்கும். திருமணம் கண்டிப்பாக எதிர்பார்த்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும். குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு இந்த குரு பேச்சில். உத்தியோகம் சிறப்பாக இருக்கும், வியாபாரம் அபரிமிதமாக இருக்கும், தொழில் திட்டம் போட்டு தொழில் செய்கிறவர்களுக்கு நல்லது நடக்கும். சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்களை தவிர மீது அத்தனை பேர்களுக்கும் நியாயமான சம்பாத்தியம், உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும். 65 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க பக்குவப்பட்ட மாதிரி நடந்துக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கோயிலெலாம் போக முடியுமோ அவ்வளோ கோயில் போய் அத்தனை சாமியும் கும்பிடணும்.
அப்பா அம்மாவை நினச்சி அமாவாசையிலையோ அல்லது அவர்களுடைய திதி நாட்கள்லையோ அவர்களை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு பாருங்கள். இந்த 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க பற்றி சொல்ல, ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு இருந்தால் அவர்களுக்கு அவருடைய அருளாசி கிடைக்கும், பித்தர்களுடைய அருளாசி கிடைக்கும். 80 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எந்த அளவுக்கு அமைதியோ அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது. ஏற்றம் தரும். ஆனால் நமக்குண்டான வேலைகளை நாம் செய்வது வரை, நியாயமாக செய்வது வரை இந்த ராசிக்கு எப்போதுமே கட்டம் கிடையாது. குறிப்பாக இந்த ராசி லக்னத்திலே பிறந்தவர்கள் இப்போ வரக்கூடிய ராகு பெயர்ச்சி அது எப்படி வருது? இப்போ இதுவரைக்கும் 5ல் இருந்த ராகு 4க்கு வரும்போது குருவுடைய பார்வைக்கு வந்துடுது. சனி மாற்றம் இல்லை, சனியுடைய பார்வைக்கு குரு பார்வை வந்துடுது. சனியனுடைய வீட்டுக்கு, சனிக்கு உங்களுடைய 2ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் அந்த பார்வை வந்துடும். ஆக அனைத்து நல்ல பலன்களும் அந்தந்த நேரங்களில் கிடைக்கும். ஆக நிரந்தரம் கிடையாது, நிரந்தர கட்டம் கிடையாது, நிரந்தர சுகம் கிடையாது. திடீர் அதிர்ஷ்ட யோகம் எல்லாம் இருக்கு. எப்படி? இப்போ புதன் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க முடியல. 8 சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி யோகத்தை கொடுப்பார். அவர்களெல்லாம் முறையே 6, 8, 12 வரும்பொழுது அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கே தெரியாது. ஒரு மிராக்கிளா எதிர்பாராத இந்த அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்களே அது. அதுக்காக உடனே லாட்டரி சீட்டு நான் போய் கேரளாவில் வாங்குறேன், கர்நாடகாவில் வாங்குறேன்லாம் பார்க்காது. லாட்டரி சீட்டு தமிழ்நாட்டிலலாம் மற்ற இடத்துல இருக்குது, நம்ம வாங்குறேன்னு பார்க்காது. இந்த லாட்டரி சீட்டு மோகம் கண்டிப்பாக கூடாது. அது எந்த ராசிக்கும் கூடாது. என்கிட்ட கேட்பாங்க, சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, மலேசியாவில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க, இந்த மாதம் என்ன வாங்க, அந்த டோட்டோ யோயோ அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் குறிப்பிட்ட நேரங்களில் வரக்கூடிய ராஜ யோகத்தை பொறுத்து தான் கிடைக்கும். கொடுத்த காசையே நமக்கு திரும்ப வரல, இதில் போய் வராத காசு நமக்கு வரப்போதா அப்படின்னு நினச்சி மனசை அமைதியாக்கணும். வீடு, நிலம், மனை இதெல்லாம் வாங்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ சிறப்பான நேரம்தான். உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை பணமாகவே வைத்திருங்கள். கடன் வாங்கிறதுக்கு உண்டான வேலையாகவே செய்யுங்க. இது 2ஐயும் சம்பந்தப்படுத்தாதீங்க. மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும். அன்னம்மா மசாலா பருப்பு பொடி பொங்க சுவையில் அசத்தல், ஆரோக்கியத்தில் கலக்கல்.